இந்த முதுமை வந்தால் என்ன நடக்கும்? நடக்க முடியாது, எடுக்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அனைத்திலுமே பலவீனம் வந்துவிடும். எப்படி தெரியுமா? ஒரு காலம் நான் குழந்தை பிள்ளையா இருந்து வீரிட்டு அழுத நேரம் எங்க உம்மா வந்து நெஞ்சோடு அனைத்து அமுதூட்டினாலே தவிர தெரியான்னு சொன்னேனே. ஒரு காலம் வரும், டொய்லெட்டுக்கு எல்லாம் விட்டுடுவாரு, கதிரையில் அமர்ந்து டொய்லெட்டுக்கு பேய்த்திடும். இப்ப என் மகன் வருவான் என்ன குளிப்பாட்ட, இப்ப என் மகள் வருவாள் சுடு தண்ணி வச்சு தர, இப்ப என் மகன் வருவான் என் தலையெல்லாம் பாந்து எண்ணெய் வச்சு தலை வாந்து என்ன மருந்துக்கு தூக்கி ஆட்டல வேன்ல போட்டு கொண்டு போறதுக்கு என் மகன் வருவான். அன்றைக்கு என் உம்மா வருவான் என குடவு விட்ட, என் வாப்ப வருவார் என்னோட அன்பா இருக்க, என்னோட விளையாடு யோசிச்ச மாதிரி இப்ப எப்படி தெரியுமா? நாங்க யோசிப்போம் வயசாலையா இருந்துட்டு புள்ள இன்னும் வரலையே, புள்ள இன்னும் வரலையே, புள்ள இன்னும் வரலையே. டொய்லெட்டுக்கு போகணும், யூரின் பாஸ் பண்ண போகணும், அட்டாச் பாத்ரூம், வீட்டோட ஹோலோட ரூமோட சேர்த்து பாத்ரூம். சுப்ஹானல்லாஹ், நடக்க ஏலா, நடக்க ஏலா. ஆனா குருத்தோல சொல்லுது, இளவயசு சொல்லுது, என்ன வாப்பா வச்சு நடங்க, 2 எட்டு வச்சு நடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அட 7 மண்டவர் நடப்பார், நீ சொல்ல தேவையில்லை. 7 மண்டவர் நடப்பார். என் தந்தை அல்லாஹ் மஃபுரஹு வர்ஹம்ஹு பள்ளி கூட்டி கொண்டு போய் ஒரு மேல ஏறணும், ஜாமி தௌஹீத் பள்ளியில் ஏறணும், மேல ஏறணும். ட்ரை பண்ணி ஏறி அப்படி போன டைலுக்கு வந்தவர் நடுங்குவார். நடங்க வாப்பா, நடக்கேல ராஜா எனக்கு. நாங்க என்ன நினைப்போம், இதுல நடக்க பெரிய நாங்க நடந்து காட்டும், நான் நடந்து காட்டு. என்ன நடந்து காட்டினா அவட மைண்ட் ஒன்று சொல்லுது, எனக்கு கேளா. ஏலா முதுமை என்பது இயலாமையுடையது. முதுமை என்பது இயலாமை. அந்த இயலாமை என்பது அவருக்கு இன்றைக்கு நாளைக்கு எனக்கு, இன்றைக்கு அவருக்கு நாளைக்கு எனக்கு. நீ பஸ்ல உட்கார்ந்து கேம் தான் விளையாடி கொண்டிருக்கிறாய், கேம் தான் விளையாடி கொண்டிருக்கிறாய். விளையாடி கொண்டிருந்தவன் திடீர்னு அரக்கண்ணால பார்க்கிறான், ஒரு முதியவர் ஒரு பேகே போட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு தத்தி கம்ப ஊண்டி ஏறான். கண்டதோட போன் கீழே இப்படி தூங்கி முட்டுறான், தலை அடிக்கிறான். குழந்தை வயிற்றோடு இருக்கிற ஒத்தி எழும்பி இடத்தை கொடுக்கிறார். என்ன மனிதர்கள் நாம், என்ன மனிதர்கள் நாம்! முதுமையில் இருக்கின்ற அவரு எவ்வளவு பெரிய மன உளைச்சலோடு ஏறாரு. எங்களுக்கும் வருத்தம் இருக்கும், இல்லாம வைக்கல. ஆனா இந்த இடத்துல இஸ்லாம் பேச நீ குடுன்னு சொல்லும், அந்த இடத்துல கண்ணியப்படுத்த சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். உறவுகளே, இந்த முதுமை என்பது வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுட தூதர் அதை முன்னரே அறிஞ்சுதான் சொன்னாங்க. சலாம் கொடுத்து போதுகின்ற துவா இங்க அடிச்சிருந்தா நீங்க பாருங்க, அதுல இடையில ஒன்று வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வஹி, அல்லாஹ்வுட தூதர் கேட்ட துவா, யா அல்லாஹ், நான் பெத்த ஏண்ட பிள்ளை ஏண்ட மலசல உபாதைகள் அலைஞ்சு என்ன தூக்கி என்ன வச்சு தேய்ச்சி என்ன குளிப்பாட்டி எனக்கு மருந்து தந்து என்ன வாகனத்துல போட்டு எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற நிலைமைக்கு என்ன ஆக்கிடாதே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர், தள்ளாடும் முதுமை பருவத்துக்கு நான் செல்லப்படுவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள் என்பதை நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஈமான் உறவு